தெரு ரெண்டாவது தெரு ஏலே அம்மா பேரு நங்கை மோகினி. அப்ப அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமானே? இல்ல இந்த டோல்கட்டில் வெள்ளரி பிஞ்சு விற்க. ஏன்டா இல்லண்ணே, மோகினின்னு பேர் வச்சிருக்காங்களே, அதானே கேட்டேன். ஒரு பிள்ளை இல்ல, ரெண்டு பிள்ளை இல்ல, வீட்டுல பிள்ளையே இல்ல. என்னண்ணே சொல்ற? 7 பிள்ளையே பத்துச்சுங்க அம்மா. ஆஹா, அது நல்லா இருக்கணும். ஏண்டா ராதா, என்னப்பா வேற வேலையே இல்லையாடா? ஏன் நீ வேணா ஒரு பேங்க் கட்டி கொடு, எங்க ஆத்தாவை நடத்த சொல்றேன். சரி, சோறு தண்ணிலாம் எங்க? சோறு தண்ணி பூரா கவட்டுக்குள்ளதேன். கிண்ணா 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 7 பிள்ளையே பத்து எங்க அப்பா ஓயல. திருப்பி கிண்ணா 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 போட்டாரு கணேஷ் போயல. சேரோட கவர போறான கேமரா. ஏலே கணேஷ் கோயிலுக்கு எவனா சிரிப்பானாடா? எனக்கு 2 கொண்டாட்டி. ஒருத்தி சிரிச்ச முகத்தோட இருப்பா, ஒருத்தி வந்து எந்நேரமா அழுது அழுது அழுத முகத்துக்கும் அந்த அறிவு கட்ட முண்டை. இந்த மாமா அதை பார்த்தவொடனே பொம்பளை நினைச்சிட்டாரு, பெரிய பொட்டோரிக்கா இருப்பார் போல அவரு. அதா ஆணு வாக்குறாரு, வெம்பாம பஞ்சு பஞ்சு திணிச்சிட்டு வந்த வாடு. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் ஊஞ்சலில் ஆடும். இந்த வந்துருச்சு, இந்த முகத்தை பாரு, எந்நேரமும் அழுது அழுது என்னமோ தீச்சட்டி எடுக்கிறவன் போல மாதிரி. கொட்டு சத்தம் குளவு சத்தம் கேக்குதப்பா தாயி. கிண்ணா கிண்ணா கிண்ணா. ஆனந்தி மாமா வாடா என் தங்கம். இப்ப தானே அண்ணி சிரிக்குது. அன்னைக்கு என்னைக்கு செய்யல அல்ல போதும். அன்னி என் மனைவி ஆனந்தி. பொம்பளை சரி, எந்த பொம்பளைக்காவது நெஞ்சு முடி சடை பிடிச்சி கிடக்குமா? ஐயோ, நீங்க நெஞ்ச ஏன் பாக்குறீங்க? கீழே குனிஞ்சு பாருங்க. அந்த அங்கிட்டு போகும்போது அந்த முகத்தை பாருவேன், அப்படியே தான் எந்நேரமும் பால் குடிக்கிற நாய்க்குட்டி மாதிரி மூஞ்சி. என்னை எதற்காக அழைத்தீர்கள்? உனக்கு நாளைக்கு 10 மணிக்கு குடும்ப கட்டுப்பாடு. ஆஹா ஆஹா, அங்கே அவரை சிரிக்கிறத. ஏற்கனவே கற்பப்பை எடுத்து அவரை பாருவேன், வச்சகன் எடுக்காம பாக்குறாரு. ஆம்பளைதான் மாமா. ஏன் மாமா உங்க ஊருக்கு நாடத்துக்கு வந்தது கிரகமா? என்ன நினைச்சிய? மாடு புலி மாடு. புலி மாடு கிடையாது, பொட்ட வரைக்கும் மாடு. அவர் உன் மேல நோங்கிட்டாப்புல, பேசாம ஆபரேஷன் பண்ணிட்டு அவர் சொத்தை எழுதிட்டு இங்கே இரு, அடுத்த வருஷம் வந்து ஆத்துல பிதைச்சிருவேன். காணாமடா. ஆமா, நீ இருந்தா அப்படி புலம் தள்ளிடும். எந்த ஊரா இருந்தாலும் இப்ப என்னன்னா, நீங்க சினிமா நடிகரே பிரபலமான ஆளுகளை கூட்டு வந்து வள்ளிதிரும நாடகத்தில் பப்புன்னு போட வச்சாலும் பப்புன்னு டார்ஜோட கூட்டம் இருக்காது. ஆமாப்பா, பூரா அவங்க வேலை இருக்கு, அவங்க பொழப்ப பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னா நாளைக்கு காலையில் பூரா சீட்டு தாயம் விளையாடுற ஆளுங்க. இது வேலைக்கு போகிறதெல்லாம் கிடையாது, சும்மா நடிப்பேன். அரிட்டாபட்டி தினேஷ் அருண்குமார் சார்பாக MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ரூபாய் 201. இந்த அட்டை எங்கன்னு எடுத்த அட்டை பயலுகடா, கொடூரமா. இந்த துக்குலவட்டி பொம்பளை ஆளுலாம் உட்காந்துருக்கீங்களாத்தா? துக்குலவட்டி பொம்பளை ஆளுலாம் கை தூக்குங்க, சும்மா தூங்க. போயிடுச்சுங்களா? இது ஊரா உள்ளூரா? உள்ளூரா? யோசிக்காத பாருல. உள்ளூர்னா என்னத்த சிரிப்பு? என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்க போக முடியாது. காசை கொடுத்தா தானடா. என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் எப்படி தெரியுது? மாட்டியாவாரி மாதிரியே தெரியும். எங்க அப்பா ஆத்தா பெத்த நேரம் அப்படி. பெரிய கோடீஸ்வரனா இருந்தோம். அப்பா கோடீஸ்வரனா இருந்தேன்னா ஏன்டா நாடகத்துக்கு வர? வீட்டில் இருக்க வேண்டிய பெண்ண தெரியாம வந்துட்டேன் தம்பி. நீங்க அப்படியே இங்க தக தெரிஞ்சிட்டிய.
வசந்த மாளிகையில் என்ன பாட்டு? மரணம் என்னும் மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. பாட்டு தெரியாடா புட்ட. விடுப்பா, காசு கொடுத்தாலே பாட மாட்டேன், சும்மா சொல்லும் போது எப்படி பாடுவேன்? தலைவா இதனால எங்க இருந்தா தலைவா? இப்படி நீ சேரோட உள்ள விழுந்துருவ தலைவா. உன் ஆட்டம் எதில் போய் முடியுதுன்னு பாக்குறேன் தலைவா. எங்க அப்பா பேரு சொல்லுப்பா. சொல்லுப்பா கிடையாது, சித்தப்பா. எங்க அப்பா பேரு நம்புலு, நம்பிராஜன். இப்படி ஒரு பேரை கேட்டதே இல்லையாடா. நாட்டுக்கு அவர் ராசன், எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா புருஷன். தட் கொஸ்டின் ஓகே ப்ரோ. எங்க அம்மா கும்மா அடங்கோத்தா அடகும்மா. எங்க அம்மா பேரு